Assalamualaikum, வெல்கம் டு ஆர் சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் 15ல் டிசைன் 4 பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து இந்த டிசைன்ஸில் நம்ம வந்து இன்னும் எது பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட்டாக இப்போ நம்ம ஒரு மெஹந்தி போடுறோம், அதில் நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து தனியாக தெரியணும், இந்த டிசைன் வந்து தனியாக தெரிஞ்சிச்சுன்னா மெஹந்தி பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 3 டிசைன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நம்மளுடைய 4th டிசைன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம வந்து கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்கவே அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. அண்ட் நம்ம குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிசைன் 4 பார்க்குறோம். அங்கே 5 எழுதியிருக்கும், பட் ஆனால் இது டிசைன் 4 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இது வீடியோ கொஞ்சம் லென்த், பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பல பேர் வந்து அந்த லோட்டஸை வந்து கலர் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவை தெளிவாக பார்த்து பொறுமையாக வந்து போடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி வந்து வீடியோ மட்டும் பார்த்துருங்க. அண்ட் செகண்ட் டைம் போடும்போது வீடியோவை போட்டுட்டு அண்ட் கையில் வந்து பேப்பர் அண்ட் கோனையும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 தின் லைன் போட்டுட்டு அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 2 தின் லைன்ஸை வந்து நம்ம இப்போது திக் லைனாக மாற்றியாச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி திக் லைனாக மாற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு மேலே என்னெல்லாம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம திக் லைன் போட்டு முடிச்சாச்சு. 2 தின் லைன், ஒரு திக் லைன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லைன்லேருந்து கொஞ்சம் மேலே ஹையாக்கி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த சைடுமே வந்து அதே மாதிரியான லீஃப், அது வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த லீஃப் போட்டதுக்கப்புறமா அந்த 2 லீஃப்க்கு நடுவில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பின் போடுறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பின் போடணும். ஸோ அந்த ஸ்பின்குள்ளே வந்து எவ்வளோ நம்மளால் வந்து அந்த சர்க்கிள்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுதோ அவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா அந்த லீஃப்க்கு கீழே அந்த டிப்பில் இல்லாமல் கொஞ்சம் கீழேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெட்டல் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போ பார்க்க இது வந்து ரோஸ் மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ரோஸ் டிசைன் தான் போடுறோம். ஸோ இது வந்து ஒரு ரோஸ் உள்ளே வந்து அதோட அந்த மொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ரோஸை வந்து மேலேருந்து நம்ம பார்க்குறப்போ உள்ளே இந்த மாதிரி ஸ்பின்னாக இருக்கும். ஸோ ஆனால் வெளியில் வந்து விரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து இந்த ரோஸை வந்து இப்போ ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னொரு செட் ஆஃப் பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை இதே எனக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சாலும் அதை விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒரு ரவுண்டு பெட்டல் தான் போடுறோம். அண்ட் இதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்பின் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்பின்னை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சர்க்கிள், ஆனால் அதில் லைன் டச் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா ஸோ இப்படி இந்த மாதிரி நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக அந்த ஷார்ப்குள்ளேருந்து அடுத்த பெட்டலை நம்ம எடுக்கணும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே அழகாக ஃபில் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு தின்னாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த டிசைன் தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தின்னான ஒரு அவுட்லைன் தரோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு அவுட்லைன்ஸ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நடுவில் சென்டரில் இருக்க அந்த ரோஸை சுற்றி, ஓகேவா, சுற்றி வந்து நம்ம இந்த டிசைனால் தான் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இப்போ நம்ம அதுக்கு மேலேயே, ஓகேவா, இப்போ நம்ம போட்டிருக்க அந்த பூக்கு மேலேயே அதையும் டச் ஆகிருக்கணும், நம்ம சென்டரில் போட்டிருக்க அந்த ரோஸையுமே வந்து அந்த டிசைன் டச் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பின் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பின் போட்டதுக்கப்புறமா அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து நான் அதை போட்டிருந்தேன். இப்போ வந்து அப்படியே டிரெக்டாகவே வந்து கோனில் வந்து ஃபில் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே அதுக்கு வந்து ஒரு அவுட்லைன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாக அந்த ரோஸை சுற்றி போடணும். பட் ஆனால் இப்போ அதை சுற்றி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸோ பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து திருப்பியும் ஸ்பின் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஹம்ப் போடணும். ஸோ இந்த ஹம்ப் டிசைனால் வந்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பின் போட்டுட்டு ஸ்பின்னை சுற்றி நம்ம இந்த மாதிரி குட்டி 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 குட்டியான ஹம்ப்ஸால் அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த டிசைன்.
இதை நான் வந்து ஒரு சைட் போட்டிருக்கேன். அது ஆக்சுவலி வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் மேலேயும் அந்த ரோஸை சுற்றி வந்து இந்த டிசைனெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த ரோஸ் சென்டரில் இருக்கணும். சென்டருக்கு மேலே வந்து இந்த டிசைன் அந்த லீஃப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான ஏஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிசைன் வரணும். அண்ட் அதை சுற்றி வந்து ஹம்ப் டிசைன். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நம்ம ஸ்பின் போடுறோம். அதை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு அவுட்லைனில் ஒரு ஹாஃப் சர்க்கிள். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஷார்ப்பான எட்ஜ் வச்சு பண்ணோம்ல, அந்த மாதிரியான பெட்டல்ஸ். ஸோ இதை நம்ம அப்படியே டிரெக்டாக கோன் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இழுத்துடணும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி இழுத்துருங்க. ஓகே, இப்படி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ரோஸை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன்ஸை நீங்கள் நல்லா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போடும்போது ஈஸியாக புரியும். About the moments we spent, I just want you to be happy. When someone tries to touch your scars, it doesn't seem to cure at all. Nothing's gonna be any better. I love you ever and day. Let's take a walk. Nothing's wrong with crying every day. It's just sort of a thing in the world. I'll say you're the destiny. Please don't guarantee your joy. Nothing's wrong with crying every day. It's just sort of a thing in the world. I'll say you're the best morning. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக இதை டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரோஸை வந்து நம்ம இந்த மாதிரி போல்டாக, அதாவது அதோட அவுட்லைனை மட்டும் நம்ம கொஞ்சம் போல்டாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ரோஸ் மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி போல்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்தால் அதே மாதிரி போல்டாக காமிச்சிருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உள்ள கலர் ஆகிடக்கூடாது, ஜஸ்ட் அந்த அவுட்லைன் மட்டும்தான். சரிங்களா, இப்போ லீஃபில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். லைக் ஜஸ்ட் அதை அப்படியே கலர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கையில் மேலே நம்ம போடுறோம், அந்த முட்டிக்கு கீழே போடுறோன்னா நம்ம அதை அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு பின்னாடி வரைக்கும் கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி குட்டி 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 குட்டியான ஹம்ப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கல்யாண பொண்ணுக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய பேரை கூட நீங்கள் அந்த ஹம்ப்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல எழுதிடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக அந்த ஹம்போட சைஸ் என்னவா இருக்கோ அதே சைஸில் தான் வந்து அந்த லெட்டர்ஸுமே இருக்கணும். அப்போ தான் வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு சும்மா எங்கே இருக்க பேர் அந்த மாதிரி நம்ம கேட்குறப்போ கொஞ்சமாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ திருப்பி எழுதுனதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம இந்த டிசைனை வந்து என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து இன்னையோட ஃபோர்த் டிசைன் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இன்ஷால்லா இதே வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான டிசைன்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் யாராச்சும் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.